இதில் இன்னொரு முக்கியமான மேட்ரு நம்ம பார்க்கணும். இன்றைக்கி தௌஹீத்வாதிகளுக்கு அலி ரலியல்லாஹு ஏன் அலர்ஜியாக இருக்காங்கன்னா ஒரு காரணமே எனக்கு இப்போ கிடச்சிது. என்னென்னா அந்த முஸ்னத் அகமது மொழியாக்கம் வந்திருக்கு அரபியில், இது உருதுல. அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஹதீஸ் வருது. அதில் ஒரு பலவீனமான ஹதீஸ் தான். அந்த ஹதீஸு பலவீனமான ஹதீஸு. அதுக்கு இப்னு தைமியாவுடைய கமெண்ட் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அவர் மின்ஹாஜு சுன்னாங்கிற ஒரு புக்கில் இப்னு தைமியா அந்த ஹதீஸுக்கு கமெண்ட் பண்ணுறாரு. என்னன்னு கமெண்ட் பண்ணுறாரு, அதுதான் முக்கியமான மேட்ரு. ஹதீஸை நீ நிராகரிச்சுட்டு போ, பிரச்சனை இல்லை. அதில் வர்ற அறிவிப்பாளர் சரியில்லை, அது சரியில்லைன்னு போ, பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு சரி வாசகம் சரியில்லை, இந்த கருத்து இஸ்லாத்துக்கு முரணாக இருக்குது, இல்லை ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணாக இருக்குன்னு சொல்லி பிரச்சனை இல்லை. என்ன கமெண்ட் அவர் இப்னு தைமியா பண்ணுறாருன்னா, இந்த வாசகத்தை சொல்கிறாரு. இந்த ஹதீஸு பொய்ங்கிறதுக்கு சாட்சி என்னன்னா இந்த வாசகத்தை பாருங்கள். ரசூல்லா என்ன சொல்கிறாரு, அலியை விட்டுட்டு போகும்போது எனக்கும் மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அந்த மாதிரி நான் உன்னை விட்டுட்டு போகிறேங்கிறாரு. இதை வச்சு ஷியாக்கள் இதை பண்ணுறாங்க, அதனால் இந்த ஹதீஸ் தப்புங்கிற இந்த வாசகம் இந்த ஒரு ஹதீஸில் மட்டுமா இருக்குது. புகாரியில் இத்தனை இடத்துல இந்த ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. அப்போ சரியான ஹதீஸ் தானே, இவங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? அப்போ ஹதீஸில் அவர் ஒரு பட்டியலும் போடுறாரு. யார்? இப்னு தைமியா ஒரு பட்டியல் போடுறாரு. இவங்கெல்லாம் இப்னு தைமியாவுடைய சீடர்கள். யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இங்கே டிஎன்டிஜேவாக இருக்கட்டும், இங்கே நாமளும் அவங்களுடைய மாணவர்கள் தான். நாம் பார்க்குற புக்ஸ் எல்லாமே இப்னு தைமியா சார்ந்த சிந்தனை தான் நமக்கு இருக்கும். அப்போ அவருக்கு என்ன சிந்தனை இருக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னா இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு அலி அலர்ஜி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அலர்ஜி பாக்டீரியா ஒன்று இருக்கும்ல, அந்த பாக்டீரியா இங்கேருந்து கிடைக்கிது இவங்களுக்கு. இங்கேருந்தால் இவங்களுக்கு இந்த அலர்ஜி சப்ளை ஆகிருக்குதுன்னு தெரியுது. இதில் அவர் பட்டியல் போடுறாரு. அதாவது ரசூல்லா இதுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு பிரதிநிதியாக மதீனாவில் எங்கேயும் விட்டுட்டு போகல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ போர்கள்லாம் ரசூல்லா கூட தான் இவர் போயிருக்காரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இங்கே பிரதிநிதியாக விட்டுட்டு போனதுனால ரசூல்லா சிறப்புன்னாங்களா? கிடையாது. இந்த இடத்துல அலி ரலியல்லாஹுக்கும் ரசூல்லாவுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் மத்தியில் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்குது. என்ன? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சகோதரர்கள், அலி ரலியல்லாஹுவும் ரசூல்லாவும் யார்? சகோதரர்கள். ரசூல்லா ஜாலி மூட்டில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அலி ரலியல்லாஹு பார்த்து எங்கே என் தம்பி எங்கே அப்படிம்பாங்க. வீட்டுக்கு போனாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனாங்கன்னா ரசூல்லா கேட்பாங்க என் தம்பி எங்கம்பாங்க. அந்த அளவுக்கு, அதாவது சகோதரத்துவர். ரசூல்லா வேறு மீனிங்கில் சொல்கிறாங்க, இவங்களுக்கு வேறு மீனிங், இவங்க வேறு மீனிங்கில் எடுக்கிறாங்க. ரசூல்லாவுடைய பிரதிநிதின்னு ரசூல்லா சொல்லும்போது, அது ரசூல்லாவே சொல்லும்போது இவங்களுக்கு ஏன் நோகக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க அந்த வெறுப்பை, அலி ரலியல்லாஹு மேலே வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த வெறுப்பை நம்ம விடணும். ஏன்னா அலி ரலியல்லாஹு மூமினை தவிர யாரும் நேசிக்க மாட்டாங்க, முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொன்ன ஹதீஸு எல்லா கிதாபுகள்லையுமே இருக்குது. அது முஸ்லீம்லேயும் அந்த ஹதீஸ் இருக்குது. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அவங்களுக்கு சிறப்பு ரசூல்லா வெளிப்படுத்துகிறாங்க. நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு பிரதிநிதியாக தான் ரசூலா அனுப்புவாங்க. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் பாருங்கள், ரசூலாவுடைய ஒப்பந்தத்தை யார் எழுதுவா? அலி ரலியல்லாஹு தான் எழுதுவாங்க. அதே மாதிரி மக்கா வெற்றியின் போது தௌபா இறங்கும் சூரா, அந்த நேரத்தில் ரசூலா யாரை கூட்டு அனுப்புவாங்க? முதல்ல அபூபக்கர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லுவான் உன் வீட்டிலேருந்து ஒரு ஆள் தான் போகணுன்ட்டு. அதனால் அபூபக்கரை வாபஸ் வாங்கிட்டு அலி ரலியல்லாஹுக்கிட்ட அந்த ஆயத்துக்களை கொடுத்து அதை போய் அறிவிப்பு செய்ய சொல்லுவோம். அப்போ நிறைய இடங்களில் ரசூல்லா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு அப்புறம் ரசூல்லா அலி ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இவங்க என்னுடைய குடும்பத்தினர், யார் என்னை நேசிக்கிறாரோ இவரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா ஆர்டர் போட்டு போயிருக்காங்க. அப்போ அலி ரலியல்லாஹுடைய சிறப்பு பொறுத்த வரைக்கும் அது மறைக்கக்கூடிய விஷயமா ஹதீஸ்கள்லையும் குர்ஆன்லையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களுடைய சிறப்பு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். ஏன்னா அது மாற்றி சொல்கிறாங்க. இதை ஷியாக்களும் தப்பாக சொல்கிறாங்க இந்த ஹதீஸை. இதை வச்சு என்னங்கிறாங்க, அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு தான் எல்லாருமே கட்டுப்படணும். ஏன்னா மூசா நபி அந்த தௌராத் வாங்குறதுக்கு மேலே போனாங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த உம்மத்துக்கு யார் பொறுப்பாளி? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஸோ அந்த மாதிரி ரசூல்லா போனதுக்கப்புறம் இந்த உம்மத்துக்கு ஆட்சி அபூபக்கர் எடுத்துருக்கூடாது. அவங்க தப்பாக அர்த்தம் கொள்கிறாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக அபூபக்கர் ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தது யார்? அலியும் சேர்த்து தானே பையத் செஞ்சுருக்காரு. அப்போ பையத்து இவர் மட்டும் செய்யலையா? சரி, இதை கூட வேறு ஏதாவது சூழ்நிலைன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய கலீஃபா எடுத்துங்க, உமர் ரலியல்லாஹு யார் தேர்ந்தெடுத்தா? அலி ரலியல்லாஹு தான் பையத்து செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹுக்கு தெரியாமல் ஏதோ நடந்துட்ட மாதிரி ஷியாக்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அலி ரலியல்லாஹுடைய சம்மதத்தோடவே நடக்குது. புகாரியில் கூட அந்த ஹதீஸ் வரும். இந்த கேட்பாங்க யாராவது ரசூல், அதாவது அலி ரலியல்லாஹுடைய மகன் இவர்கிட்ட கேட்பாங்க அலி ரலியல்லாஹுட்ட, ரசூல்லாவுக்கு அப்புறம் சஹாபாக்களில் சிறந்தவங்க யாருன்னா ரசூல் அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க அபூபக்கர். அதுக்கு அடுத்தது யாருன்னா உமர் அப்படிம்பாங்க, அதுக்கு அடுத்தது யாருன்னா உஸ்மான் அப்படிம்பாங்க.
இது மாதிரி இது பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஷியாக்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கே மாற்றமான விஷயங்கள் தான் அவன் நடந்துட்டு இருக்கிறாங்க.